ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க. இப்போ பல அரசியல் தலைவர்கள் விஜய் ஏன் ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்றாரு, அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு பயமாக கேள்விகள் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு அவரை பதில் அளிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு பல கட்சிகள் விஜயை விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. ஒரு நல்ல தலைவன் பத்திரிகையாளர்களை சந்திக்க அவசியம் இல்லை, தன்னுடைய மக்களை சந்திக்கிறது தான் அவசியம். அதை அவரும் தொடங்கிட்டாரு. நாளைக்கு கூட மக்கள் சந்திப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஏன் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்குறாரு அப்படின்றத பார்த்துடலாம். முதல் காரணம், இப்போ பல பத்திரிகை நிறுவனங்கள், இப்போ உதாரணத்துக்கு சன் டிவி எடுத்துக்கினா, சன் டிவியோட சப்போர்ட்ஸ் டிஎம்கேவை என்னைக்காச்சும் சன் டிவி விமர்சனம் செஞ்சுருக்கா? அப்படி இல்லையா? பாலிமர் நியூஸ் என்னைக்காச்சும் பிஜேபி விமர்சனம் செஞ்சுருக்கா? இதுவும் இல்லையா? ஜெயா டிவி என்னைக்காச்சும் அதிமுகவை விமர்சனம் செஞ்சுருக்கா? இப்படி பல முன்னணி செய்தி நிறுவனங்களே இப்படி மக்களுக்கான ஒழுங்காக சேர்க்கக்கூடிய நியூஸை ஒழுங்காக சேர்க்காததுனால பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்கூட பார்த்தோம்.